Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எஸ்எஸ்க்கு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் 1 அப்ளை பண்ணியிருந்தோம். அது நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதன் தொடர்ச்சி ஒன் மோர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் திருப்பி ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறதுக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த வீக்குள்ளே நீங்கள் வந்து ஹவு டு ப்ரெசன்ட் த பேப்பர் அதுக்கான ஒரு ஷார்ட்கட் கிடச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக்கு இல்லை தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த தேர்ட் ரிவிஷனில் நம்ம சேனலில் போட்டிருக்கிற மெத்தட் எப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா கட்டாயம் பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் வந்து தேர்ட் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு வருஷமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணி டியூரிங் இதில் பார்த்து ப்ராக்டிக்கல் சமயத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணுவோம். அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ரிவிஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பப்ளிக்கில் அந்த மெத்தட் எழுதி நிறைய பேர் நல்ல ஸ்கோர்னா அந்த நோக்கத்தோடு தான் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பேப்பர் ப்ரெசன்ட் அப்லோட் பண்ணுவோம். இது ஒன் ஆஃப் த பேப்பர். இதுவும் என்னோட ஸ்டூடெண்ட் எழுதின பேப்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் 14 அவுட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 14 அவுட் ஆஃப் 14 எடுக்குன்னா வித் ஆப்ஷனோட எழுதுங்க. ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 14 1 மார்க் முடிச்சோன்னா மேப்பும் அதே மாதிரி வந்து 2 மேப்புமே முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு டைம்லைன் எழுத சொல்லுவேன். ஸோ அந்த மெத்தட் இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் எழுதுறதுக்குனா அந்த ஈவெண்ட் முதல்ல என்ன நான் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் 5 ஈவெண்ட் அப்போ வந்து டேரெக்டாக ஒரு ஈவெண்ட் சேர்த்து தான் எழுதிக்கலாம். அந்த ஈவெண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்கேல் ஃபேக்டர் மென்ஷன் பண்ணிவிட்டு டைம்லைன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தா ஸ்கேல் ஃபேக்டர் சொல்லும் போது 1 யூனிட் ஈக்குவல் டு 5 இயர்ஸை கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ அதை போல் மென்ஷன் பண்ணி டேரெக்டாக 5 அவுட் ஆஃப் 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2 மார்க் கொஸ்டின் சொல்லும் போது இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் டாலர் இம்பெர்லிசன் சொல்லும் போது ஸோ அதுக்கான டெஃபினேஷன் அதுக்கான ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லும் போது ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சைடுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் சொல்லும் போது அதுக்கான சைடு அதுக்கான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து சோசியல் இவில் எராடிகேட்டட் பை த பிரம்ம சமாஜ். ஸோ என்னென்னு சொல்லிட்டு அந்த ஃபோர் பாயிண்ட்டு ஈஸியாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் காட்டன் சாயில் ரொம்ப சிம்பிள். அதாவது சைட் ஹெட்டிங் அதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்டை முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக 2 மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் சீசன் ஆஃப் இப்போ தமிழ்நாடு. ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் அடுத்து கம்பேரிசன் பண்ண பார்த்தா யூசஸ் ஆஃப் மெக்னீஷியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தா எலெக்டடுக்கான ரூல் என்னென்னு ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பார்த்தா நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னென்னு சொல்லிட்டு ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் 27 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் என்னென்ன பார்த்தா 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 28 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் சென்னை இஸ் நோன் அஸ் த டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. அதுக்கான கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலங்கள் அதிகமாக இருக்கிற கான்செப்ட். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் நேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து உருவானதை பார்த்தா லீக் ஆஃப் நேஷன். அதுக்கான காரணம் அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக அந்த ஸ்டூடெண்ட் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸும் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடு படி நீங்களும் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. இது ஃபஸ்ட்டு 5 மார்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் 5 மார்க்காக அந்த ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 5 மார்க் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கு முன்னாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான கான்செப்ட் ஃபுல்லாக ரைட் டு ஈக்குவாலிட்டி, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ரைட் டு ஃப்ரீடம் அதுக்கான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1 மோர் 5 மார்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அந்த ஒவ்வொரு சைடையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிவிஷன் ஆஃப் நார்த்தன் பார்த்த மவுண்டன்ஸ்க்கான அந்த டிவிஷன். ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஹெட்டிங் ஒவ்வொன்றும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிங்கன்னா 5 அவுட் ஆஃப் 5 கிடைக்கிறது நிறையா சான்சஸ் இருக்குது. கட்டாயம் 5 அவுட் ஆஃப் 5 கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி இருந்தால் 5 மார்க். நெக்ஸ்ட் அர்பனைசேஷன் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் நகரமயமாதலுக்கான கொஸ்டின் அதுக்கான ப்ராப்ளம்ஸ் அதுக்கான இம்பாக்ட் எல்லாமே மென்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் லேக்ஸ் அந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸும் இதே மாதிரி ஸ்டார் போட்டு அந்த ஸ்டார் போட்டு எழுதும் போது அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி விட்டு எழுதுங்க. ஸோ இது 1 மோர் 5 மார்க். நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கான டெஃபினேஷன் அதுக்கான பாயிண்ட் எக்ஸாக்டாக அதுக்கான ரூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் பிளாக் மணி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இது லாஸ்ட் இயர் எப்படின்னா வாட் இஸ் பிளாக் மணி, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பிளாக் மணி. ஸோ வாட் இஸ் பிளாக் மணி எழுதிங்கன்னா 2 மார்க். அதுக்கான காசஸ் எழுதுனா 3 மார்க். அப்போ 5 அவுட் ஆஃப் 5 ஈஸியாக. இது கொஸ்டின் நம்பர் 40. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 43 கேட்டிருந்தேன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப முக்கியமான ஒரு 8 மார்க் கொஸ்டின். நான் உங்களுக்கு நிறைய 8 மார்க் சொல்லியிருக்கேன். அது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ ரொம்ப லாங் கொஸ்டின். ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக அந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் அந்த ஸ்டார் போட்டு அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சைட் ஹெட்டிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் வித் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் 8 அவுட் ஆஃப் 8 கிடைக்கும். ஸோ இது வந்து 8 மார்க் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மேப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு மேப் கேட்டிருந்தாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ, மொரோக்கோ, டர்க்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா,
5 பிளேஸஸ் ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட்லைனில் கேட்டிருந்த இதில் பார்த்து 8 பிளேஸஸ் ரொம்ப நீட்டாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணிட்டுனா போதும். கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளேஸஸ் மார்க் பண்ணி அந்த கிரீட் பிளேஸஸ்லாம் கரெக்டாக நீட்டாக மார்க் பண்ணால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 8 out of 8 ஸோ தட்ஸ் இட். இது வந்து எஸ்எஸ் பேப்பர். ஸோ இந்த பேப்பரில் போட்டிருக்கிற மெத்தடு படி நீங்கள் எழுதுனீங்கன்னா கட்டாயம் பப்ளிக்கில் சென்டம் எடுக்கலாம். சென்டம் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ நம்ம சேனல் போட்டிருக்க மெத்தட் படி நீங்கள் எழுதுனீங்கன்னா கட்டாயம் சென்டம் எடுக்கலாம். லாஸ்ட் இயர் நிறைய பேர் சென்டம் எடுத்தாங்க எஸ்எஸ்லையும். ஸோ நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு பர்டிகுலர் சொல்லணும்னா இங்கிலீஷில் எல்லா கேட்டகரிக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் தமிழ்னு சொல்லும் போது 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 6 மார்க் எல்லா கேட்டகரி 8 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா 5 மார்க் 8 மார்க் வீடியோ போட்டிருக்கோம். மேத்ஸ் சொல்லவே வேண்டாம், நிறைய சாப்டர் வந்து இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணி பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா மோர் தென் 1200 வீடியோஸ் மேலே போட்டிருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பயன்படுத்திக்க. அதில் இல்லாத வீடியோவே சொல்லலாம், அந்தளவு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் சென்டம் பேப்பர் பர்சன்டேஷன் ஸோ செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம். அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வந்து பார்த்த பேப்பர் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. Once again, thank you from GR Success and also I wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.